அத்தை ஓடியாங்களேன். அத்தை அத்தை. ஏண்டி சுமதி இப்படி கத்துற? ஐயா அத்தை, காலில் தேள் கடிச்சிருச்சு. காலிலையா? எப்படி கடிச்சிச்சு? செப்பலை மாட்டினேன் அத்தை. செருப்பில் இருந்து தேள் கடிச்சிருச்சு. நல்லா வேணும் இவளுக்கு. எப்போ பார்த்தாலும் செருப்பை மாட்டிக்கிட்டு சரக்குன்னு போகிறதும் பறக்குன்னு வர்றதும். மாமியாக்காரி குத்துக்கல்லாட்டம் நிற்கிறாளே. சொல்லிட்டு போவங்கல்லாமே. இப்போ போகட்டும், பார்க்கலாம். என்னத்த யோசனை? ஒன்றும் இல்லைடி. இந்த அத்தை நம்மளை பற்றி ஏதோ நினச்சி பார்த்துருக்கு. அத்தை சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போகணும், கால் ரொம்ப வலிக்குது. ஏண்டி சுமதி, மெதுவாக ஸ்கூட்டியில் போயிடலாமாடி? அத்தை எனக்கு இருக்கிற வழியில் காலை எடுத்து வைக்க முடியல. சும்மா கால் வலி வலின்னு கத்தாதே. வெத்தலை பெட்டியில் சுண்ணாம்பு இருக்குது, எடுத்து தாரேன். அப்படியே வாயில் தடவு, சரியாயிடும். சரிங்க அத்தை. ஏண்டி நாசமாக போகிறவளே, சுண்ணாம்ப கடித்த வாயில் தடவுன்னா என் வாயில் தடவிட்டியே. ஏனத்தை, நானே வலியில் துடிக்கிறேன். தெளிவாக சொல்கிறது தானே. டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க அத்தை. ஏண்டி நீ எந்த காலத்தில் இருக்க? இப்போல்லாம் டாக்டருங்க வீட்டுக்கு வரதில்லை, நாம தான் ஆஸ்பத்திரி போகணும். சரி அத்தை, எப்படியாச்சும் போய் தொலையலாம். வாங்க வாங்க. காருக்காச்சும் ஆட்டோக்காச்சும் ஃபோன் போடுங்களேன். ஏண்டி அதுக்கு காசு யாரு கொடுக்குறது? வாடி நடந்து போகலாம். என்னால் நடக்க முடியாது அத்தை. 1 கிலோமீட்டர் போகணும். உங்கள் மகன் ராஜு இருந்தா இப்படி சொல்லுவீங்களா? அவன் இருக்கும்போது என்ன ஆட்டம் போட்ட? அனுபவி நல்லா.